வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு மூலமா சம்மிஃப் ஃபார்முலா பிரீஃபா லேர்ன் பண்ண போறோம் வித் இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலாவோட. இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா பயன்படுத்துறது மூலமா எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டா இருக்குன்றத பத்தியும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா சம்மிஃபோட பயன்படுத்துறோம், இன்னொரு ஃபார்முலா சம்மிஃப் இண்டெக்ஸ் மேட்ச் நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ நம்ம நார்மல் சம்மிஃபுக்கும் சம்மிஃப் வித் இண்டெக்ஸ் மேட்சுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு. நார்மல் சம்மிஃப்ல நம்ம பர்டிகுலர் காலம்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். எந்த காலம் ஸ்பெசிஃபையாக இருக்கோ அந்த காலம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒருவேளை காலம் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த ஃபார்முலா அப்படி இல்லை. நம்மளுடைய பொசிஷன், காலம் பொசிஷன் எங்கே சேஞ்ச் ஆனாலும் நம்மளுடைய ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்முலா லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சம்மிஃப் இண்டெக்ஸ் மேட்ச் இதை பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் இருந்தால் தான் இதை நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். இதை பற்றி ரொம்ப தெளிவாக ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே நான் டெலீட் பண்ண போகிறேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு நம்மளே புதுசாக இப்போ க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நார்மல் சம்மிஃபுக்கும் இண்டெக்ஸ் மேட்ச் பயன்படுத்துறதுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சம்மிஃப் பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த காலம் லொக்கேஷன் மாறும்போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது, 0ன்னு வரும். அதே ஒருவேளை இண்டெக்ஸ் மேட்ச் நம்ம பயன்படுத்தும் போது அந்த காலம் ஹெட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஹெட்டர்ஸ் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதனால அதனுடைய காலம் எந்த இடத்துக்கு மூவ் ஆனாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் பண்ணி இண்டெக்ஸ் மேட்ச் நம்மளுக்கு ஃபைன் பண்ணி நம்மளுக்கு அந்த காலமுடைய இருக்க வேல்யூ வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரெக்குயர்மெண்ட்னா டோட்டல் சேல்ஸ் பை சேல்ஸ் ரேட். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் சேல்ஸ் பை ஐட்டம், டோட்டல் சேல்ஸ் பை குவார்ட்டர். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவல் டைப் பண்ணிக்காங்க. பேசிக் சம்மிஃப் ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இண்டெக்ஸ் மேட்ச் பயன்படுத்தலாம். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சம்மிஃபில் ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம ரேஞ்சு தான் கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய ரேஞ்ச் வந்து இங்கே அந்த நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம வந்து சேல்ஸ் டேப் பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே F4 ப்ளஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது வந்து பிளாக் ஆகிடும். அந்த பர்டிகுலர் இது மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கமா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் க்ரைட்டீரியா கேட்குது. நம்ம க்ரைட்டீரியானா இந்த பர்டிகுலர் சேல்ஸ் ரேப் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய க்ரைட்டீரியா. செலக்ட் பண்ணியாச்சு. கமா. அடுத்தது சம் ரேஞ்ச் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் காலம் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த காலம் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஜஸ்ட் ப்ரெஸ் F4 ஃபார் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுங்க. நம்மளுக்கு இங்கே வேல்யூ வரும். ஸோ இதை அப்படியே நம்ம இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம டோட்டல் கொடுத்துக்கலாம். சம் கொடுத்துக்கோங்க, என்டர். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம இண்டெக்ஸ் மேட்ச் பயன்படுத்தி ரிசல்ட் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் சம்மிஃப் கொடுத்த பிறகு ஃபஸ்ட் நம்மளுக்கு ரேஞ்ச் வேணும். ரேஞ்ச் வந்து முன்ன நம்ம இந்த டேரெக்டாக சேல்ஸ் ஸ்டெப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன கொடுக்க போகிறப்போ இண்டெக்ஸ் மேட்ச். ஏன்னா ஒரு சில டைமில் இந்த காலம் வந்து சேஞ்ச் ஆகலாம், அதனால். ஸோ சம்மிஃப் டைப் பண்ண உடனே இண்டெக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்தோடனே ஃபங்க்ஷன் வந்து அரே. இந்த டோட்டல் டேட்டா ரேஞ்சை நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். F4 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கமா என்டர் பண்ணுங்கள். இன்னொரு கமா டைப் பண்ணலாம். இப்போ மேட்ச். ஸோ இப்போ மேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லுக்அப் வேல்யூ. ஸோ முன்ன நம்ம சேல்ஸ் ஸ்டெப் பேஸ் பண்ணி நம்ம சம்மிஃப் கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ வந்து நம்ம பேஸ்ட் ஆன் தி ஐட்டம், நம்ம ஐட்டம் இந்த காலம் வந்து நம்ம இங்கே இப்போ செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஐட்டம்னு டைப் பண்ணுங்க. ஹெட்டரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம டைப் பண்ணிடணும். மேட்ச்க்கு அடுத்தது என்ற காலம் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ லுக்கப் வரை வந்து இந்த காலம் ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் F4 கமா 0 இதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ 2 டைம்ஸ் டபுள் கொட்டேஷன். இந்த நம்மளுடைய ரேஞ்சினுடைய இது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது க்ரைட்டீரியா. நம்மளுடைய க்ரைட்டீரியா என்ன? பேஸ்ட் ஆன் தி ஐட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வி ஆர் லுக்கிங் ஃபார் டெஸ்க். இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது சம் ரேஞ்சினுடைய இது வந்து எங்கனாலே மாறலாம் காலம். அகெயின் இண்டெக்ஸ் இதனுடைய கம்ப்ளீட் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் F4 கமா 2 டைம்ஸ் மேட்ச். சம் நம்ம எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்? சேல்ஸ். இந்த சேல்ஸ் காலம் இதுதான் நம்மளுடைய ஹெட்டர். இதிலிருந்து தான் நம்ம சம்மை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதனுடைய ஹெட்டரில் இருக்கிற மாதிரியே நேம் இங்கே டைப் பண்ணிக்கணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே. அதுக்கப்புறம் கமா லுக்கப் அரே
சேம் அதே மாதிரி இதனுடைய ஃபர்ஸ்ட் ரோ நம்ம ஹெட்டரை கன்சிடர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். என்டர் F4, comma 0 for exact match, close the bracket 2 times and one more last time 3 times. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துருக்கோம் சம்மிஃப்க்கு அடுத்து. ஸோ இப்போ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். இது அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே சம் ஃபார்முலா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஐட்டம்ன்ற காலம் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்குது. இந்த சேல்ஸ் ரேட்ன்றது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இது அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஐட்டம்ன்ற காலமை ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். சேல்ஸ் ரேட் காலம் வந்து நம்ம லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க டேட்டா. இதை வந்து நம்ம ஃபார்முலா எங்கே கொடுத்துருக்கோமோ எங்கேருந்து எடுத்துருக்கோமோ அங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷீட்டை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா ஷீட் போய் பாருங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே வரல. எல்லாமே த அவுட்புட் இஸ் கரெக்ட். whereas you're showing 0. எதனாலனா இங்கே நம்ம பேசிக் சம்மிஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி குவார்ட்டருக்கும் கண்டுபிடிக்கலாம். திரும்ப நான் பழைய வேல்யூக்கு நான் கொண்டு வந்துடுறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் Ctrl+Z. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த செல்லில் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த குவார்ட்டர் 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய செல்லில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குவார்ட்டர் பேஸில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த ஹெட்டர் டிஃபைன் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த ஐட்டம்னு இருக்கிற இடத்துல குவார்ட்டர் நம்ம டைப் பண்ணோம்னா அந்த காலம் குவார்ட்டர் காலம் கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்துல E4க்கு பதிலாக நம்மளுக்கு Q1 நம்ம கன்சிடர் பண்ணோம். என்டர். அது ஈக்குவல் சம். ஸோ இதனுடைய காலம்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு கொண்டு போயிடலாம். சேல்ஸ் ரேட் வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஐட்டம் காலம் வந்து மிடில் கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் யுவர் எக்ஸ்போர்ட்டட் டேட்டா. இப்போ தான் நீங்கள் இந்த டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு போர்ட்டல்லேருந்து. இந்த இதில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண உடனே எனக்கு வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடணும். காலம்ஸில் எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். ஜஸ்ட் நான் அந்த டேட்டா பேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், சேல்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்குது, ஐட்டம் நம்மளுக்கு காலம் செகண்டில் இருக்குது, சேல்ஸ் ரேட் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. நவ் யூ ஜஸ்ட் கோ பேக் டு யுவர் ஃபார்முலா டேப். இந்த ஃபார்முலா எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த டேப் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம நார்மல் கொடுத்துருக்க சம்மி ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா இது பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் காலம் ரேஞ்ச் மேலே இது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். வேறஸ் இது வந்து அப்படி இல்லை. இண்டெக்ஸ் மேட்ச் பயன்படுத்துறது மூலிமா கம்ப்ளீட் டேட்டாவே நம்மளுக்கு இது சர்ச் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.